இப்போதைக்கு அவர் லாஸ்ட் படம் ஷூட்டிங் இருக்கனால இன்னும் ஃபுல்லாக அவர் காமிக்கல. லாஸ்ட் படம் முடிச்சாதான் என்னன்னு தெரியும். இப்போ போஸ்டிங் வாங்குறவங்க வந்து நல்லது பண்ணுற மாதிரி வந்து போஸ்டிங் யாருமே வாங்கலை. அது வந்து மாற்றிக்கலாம், ஒரு பார்த்து போஸ்டிங் தரலாம். காசு இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. அந்த கட்சி இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி அதோட பங்களிப்பு அளிச்சிருக்கு, அது மக்கள்கிட்ட கடைக்குடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து இளைஞருக்கு வந்து யங்ஸ்டருக்கு ஃபுல்லாக ரீச் ஆயிருக்கு. அந்த ஏஜ் வந்து 50 ஏஜ், அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் வந்து போகல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியா இருக்காது. யங்ஸ்டருக்கு கையில் வந்து சோசியல் மீடியா இருக்கனால ரீச் ஆயிருக்கு. அந்த வந்து 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ரீச் ஆகணும்னா இன்னும் அவருக்கு வந்து இன்னும் ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணேன்னா நல்லா வந்துடும். என்னென்ன காசு இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். காசு இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நிறையா பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பிகாஸ் திஸ் டெபியூ இல்லை இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால் ஐ திங்க் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஐ திங்க் ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு ஐ எம் எக்ஸ்பெக்டிங். இப்போ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஆனால் அவங்க வந்து இப்போ போஸ்டிங் கொடுக்குறாங்களா, அது வந்து அவர் நல்லது பண்ணணுன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஃபஸ்ட். பட் வந்து ஆனால் போஸ்டிங் கொடுக்குறவங்க வந்து அடிச்சுக்கிட்டு போஸ்டிங் வாங்குறாங்க. நான் அதுலேருந்து அவங்க வந்து ஒரு நல்லது பண்ணு வந்து போஸ்டிங் வாங்குறாங்களா, இன்னும் கெட்டது பண்ணுறோம் எப்படின்னு அவங்க வந்து ஒரு நல்லது பண்ணுறதே ஒரு போஸ்டிங்காக வாங்கலை. அதுக்கு போட்டி போட்டு போஸ்டிங் வாங்கிக்கிறாங்க. ஆளுக்கு எனக்கு கொடு, நான் இவ்வளோ காசு செலவு பண்ணிருக்கேன், இவ்வளோ காசு செலவு பண்ணிருக்கேன்னு. காசு செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை, நல்லது பண்ணணும் தான் வரணுமே. அவங்க ஆனால் கட்சியில் வந்து இப்போ போஸ்டிங் வாங்குறவங்க வந்து நல்லது பண்ணுற மாதிரி வந்து போஸ்டிங் யாருமே வாங்கலை. அது வந்து மாற்றிக்கலாம், ஒரு பார்த்து போஸ்டிங் தரலாம். ஒரு அரசியல் தலைவராக விஜயோட ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போதைக்கு அவர் லாஸ்ட் படம் ஷூட்டிங் இருக்கனால இன்னும் ஃபுல்லாக அவர் காமிக்கல. லாஸ்ட் படம் முடிச்சாதான் என்னன்னு தெரியும். இன்னும் என்ன செய்யலாம்னா, அவங்க ஒரு நல்ல பிளான் மாரி பண்ணுனா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒழுங்காகவே ஒன்றும் இது பண்ணல. கொஞ்சம் தப்பு நடக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு பார்க்குறாங்க. அதுவே எல்லாம் அவங்க தொண்டர்கிட்டலாம் சொல்லி ஒழுங்காக போயிட்டு எல்லாத்துக்கிட்டும் சொல்லி கரெக்டாக பண்ண சொல்லலாம். அரசியல் தலைவராக புதுசாக பழகிக்க வேண்டியதானே. யாராக இருந்தால் என்னங்க, நல்லது செஞ்சால் யாராக இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதானே இல்லைங்களா. ஹூவர் இட் இஸ், யாராக இருந்தால் என்ன, நல்லா இருந்தால் பண்ணால் போதுமே. அது சீனியர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோஸ்ட் நிறையா இருக்காங்க. ஐடியா இல்லை எனக்கு. சீனியர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி அப்படியே டீம் பில்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா.